ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொய்யாக்காய் வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். என்னடா கொய்யாக்காயில் கொழுக்கட்டையா அப்படின்னு கேட்க ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது கொய்யாக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இது கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அது டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதோன்னு நினைக்கலைங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கொய்யாக்காய் வச்சு ஒரு சூப்பரான கொய்யாக்காய் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. கொய்யாக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. அது என்னங்கிறத நான் உங்கள் வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்க. கொய்யாக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால முகத்துக்கு க்ளோவை கொடுக்குங்க. சருமத்துக்கு சரும ஆரோக்கியம் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. இந்த கொய்யாக்காவுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. இது சாப்பிட்றதுனால நிறைய நியூட்ரிஷன்ஸும் இதில் நம்ம கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யாக்காவை கட் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டாக கிடைக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாகுப்பதம் வரணும்லாம் இல்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே போதும். ஒரு 3 ஏலக்காயை நல்லா இடித்து தட்டி எடுத்து நம்ம இந்த பாகில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பாகு நல்லா கொதித்து வரட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு முடி தேங்காயை நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காய் நல்லா இந்த வெள்ளைப்பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இப்போ இது நல்லா கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயும் இந்த வெள்ளைப்பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வரணும். இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் உங்களுக்கு டேஸ்ட்டை இன்னும் நல்லா அதிகப்படுத்தும். அதனால் நெய் போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்சம் கெட்டியாக வரணுங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம கொய்யாக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொய்யாக்காய் அரைச்சி வச்சுருக்க சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு கொய்யாக்காய் ஃப்ளேவர் நமக்கு அப்படி கிடைக்கும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அதில் இருக்கிற நமக்கு சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் நம்ம பச்சையாக சாப்பிட்ற எஃபெக்ட் வராது. அதனால் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளறுறேன் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொய்யாக்காய் நேரடியாக சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை மூலிமா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது என்னடா வித்தியாசமாக பண்ணியிருக்கோம், இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இல்லை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது நமக்கு மாவு பன்னீருக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் மாவு எதுனாலும் ஓகே. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளற போகிறோம். இப்போ ஸ்பூனில் வச்சுக்கோங்க. ஏன்னா கை சுடும், அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கணுங்க, ஆறக்கூடாது. அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இந்த சூடு தண்ணியிலேயே கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதுக்கு தான் சுடு தண்ணி ஊற்றுறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். நீங்கள் ஆற விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் தண்ணி கொஞ்சம் பத்தலை, அப்பப்போ நான் ஊற்றி நான் பிசைஞ்சிட்ருக்கேன். தண்ணி சூடாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கரண்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கை சுடும். அதனால் கொஞ்சம் மாவு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும்.
நான் வந்து கைகளால் இப்போ மாவு ஆறிடுச்சு, கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கைகளால் நல்லா பிசைஞ்சு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பத்துக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கொலக்கட்டை அச்சு இருந்தாலும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாகவே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருண்டையாக இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பூரிக்கட்டை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் நீங்கள் அச்சிலே யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தேய்ச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு டிஃபன் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி தேய்ச்சி கரெக்டாக ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு கரெக்டாக வராது. அதனால் அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சு என்னங்க ஓரங்கள்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாவை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம், வேஸ்ட் ஆக வேணாம். இப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான நமக்கு இது பூரி சைஸில் வந்து நமக்கு இந்த மாவு கிடைச்சிரும். இதை நம்ம கையிலால் எடுக்க முடியாது, உடைய ஆரம்பிச்சிரும் அரிசி மாவுங்கிறதுனால. அப்படியே அலங்காமல் கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே அச்சில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சேஃபு வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சும்மா தேய்ச்சி அப்படியே போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இப்போ வாழலை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாழலையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கையில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, ஸ்டீம் பண்ணி எடுக்கையில். வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே நார்மலாக நீங்கள் இது பண்ணி பண்ணுங்கள், இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ இந்த பூர்ணத்தை நம்ம வச்சிடுறோம். கொய்யாக்காய் போட்டோம்ல அந்த பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே மடக்கிடுறோம். இப்படி மடக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரங்கள்லாம் நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது லாக் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். பூர்ணம் வந்து நமக்கு வெளி வராது. லைட்டாக அப்படி அமுத்தி விட்டிங்க போதும். ரொம்ப அமுத்துனீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி சுருட்டின வாக்கில் வச்சு நீங்கள் அப்படியே வேக வச்சுருங்க போதும். இப்படியே வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குது நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு இல்லை, 10 நிமிஷம் போதும். 10 to 15 நிமிஷம் கூட வச்சுக்கலாங்க. 10 நிமிஷமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம். நல்லா குக் ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொய்யாக்காவை வச்சு ஒரு சூப்பரான கொய்யாக்காய் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.